Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு வந்து ஒரு ஃபேஸ் பேக் போட போறோம். பயங்கர சூப்பரான பேக்குங்க அது. ஓட்ஸ் வச்சு நம்ம பண்ண போறோம். இது யாருக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா ட்ரை ஸ்கின்னா இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லது. சோ டைரக்ட்டா நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பாத்துறலாம். அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓட்ஸ் வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கணும். அப்போ தான் வந்து இது எக்ஸ்ப்ளியேட் பண்ணணும் நம்ம ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின்னெல்லாம். ஸோ அதனால் இது மாதிரி நல்லா கையிலே வந்து நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. இதை பவுடர் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் வந்து ரா மில்க் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அந்த ரா மில்க், அதாவது காய்ச்சாத பால், ஸோ அதுதான் வந்து ரா மில்க் தான் வந்து இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்ஸ் வந்து அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஹனி போட்டுக்கலாம். ஹனி வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு போட்டுக்கோங்க. நெக்குக்கு, ஹேண்டுக்கு எல்லாம் போட போகிறீங்கன்னா அது தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஃபேஸ்க்கு மட்டும் தான் போட போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக ஹனி போட்டிருக்கேன். ஸோ இந்த இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சப்போனின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அது வந்து நேச்சுரலாகவே வந்து ரொம்ப கிளென்சிங் ஏஜென்ட் அதிகமாக இருக்கிற ஒரு பொருள். அது வந்து அமினோ ஆசிடும் அதிகம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ஒரு க்ளோயிங்கே இல்லாமல் இருக்கும், டெட் ஸ்கின்லாம் ஃபார்ம் ஆகி ரொம்ப பார்க்கவே நல்லாவே இருக்காது. ஸோ அவங்களாம் வந்து இந்த பேக் போடலாம். ஸோ வைட்டமின் ஈயும் இதில் வந்து அதிகமாக இருக்குது ஓட்ஸில். ஸோ இதை எடுத்து அப்படியே ஃபேஸில் வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியதான். ரா மில்கில் தெரியும் உங்களுக்கு, நல்ல டேன் ரிமூவ் ஆகும். அதே மாதிரி ஸ்கின் கலரும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸ்கின் ஒயிட்னிங்க்கு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்குங்க அது. எந்த பொருள் செலவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற இந்த 3 பொருளை வச்சு சூப்பரான ஃபேஸ் பேக் பண்ணலாம். ஹனி எதுக்காக போடுறோம் அப்படின்னா ஸ்கின்னில் வந்து நமக்கு வந்து ஒரு குட் பாக்டீரியாஸ்லாம் இருக்கும். ஃபேஸில் இருக்கிற அந்த குட் பாக்டீரியாஸை வந்து பேலன்ஸ் பண்ணுற வேலை வந்து நம்ம வந்து ஹனி பண்ணி கொடுக்கும். ஸோ ஹனியை வந்து சேர்க்குறப்போ வந்து இந்த புருவத்து முடி, அந்த சைடில் இருக்க பேபி ஹேர்ஸ் இதெல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுமோ அப்படிங்கிற பயம்லாம் தேவையே இல்லை. ஹனி எப்பயுமே அந்த மாதிரி சேஞ்ச் ஆகவே ஆகாது. அதுவும் இல்லாமல் ஒரு சில டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும், முகப்பரு வந்து அந்த ஸ்கார்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் கூட வந்து ஹனி போடுறப்போ வந்து நல்லா கிளியர் ஆகும். இதை வந்து வீக்லி வந்து 2 டைம்ஸ் வந்து இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஃபேஸில் போடுங்க, கழுத்தில் போடுங்க. எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கருப்பாக இருக்குது, ஏதாவது ஒரு மாதிரி டிஸ்கலரேஷன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் வந்து இதை போட்டுட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் வாஷ், நம்ம நார்மல் வாட்டர்லேயே வந்து வாஷ் பண்ணிங்கன்னா சூப்பரான எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக ஒரு ஈவனான ஒரு நல்ல சூப்பரான ஒரு நார்மல் ஸ்கின் கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.